ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த யூடியூப் வரலாற்றிலேயே யாருமே பண்ணாத ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பீரோ டூர். ஸோ ஹோம் டூர், பாத்ரூம் டூர், ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் காட்ட போறது என்னுடைய ரூம்ல என்னுடைய பீரோக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் காட்டி. முதல்ல என்னுடைய ரூம் தெரியும் எல்லாருக்குமே, மேக்சிமம் எனக்கு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ரூம் இவ்வளவுதான் என்னுடைய ரூம். பாத்தீங்களா, நாங்க மொத்தம் 5 பேர் உண்டு. மொத்தம் 5 பெட்டு, 5 பேர் உண்டு. ஸோ அவங்க எல்லாருமே டியூட்டிக்கு போயிருக்காங்க. நான் மட்டும்தான் இன்னைக்கு இங்க ரூம்ல இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா தனித்தனி பெட் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் ஏசி. ஸோ என்னுடைய ரூம் டூர் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. அது கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே போட்ட வீடியோ, அது நீங்க போய் பாருங்க. இங்க பீரோன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2. ஸோ 2 அப்படின்னா இது ஒரு செட் பீரோ, அதுக்கப்புறம் இது ஒரு செட் பீரோ. இதுல சின்ன சின்ன அப்படின்னா 4 செக்ஷன் இருக்கும். இது 1, இது 2, இது 3, இது 4 செக்ஷன் இருக்கும். மொத்தம் 5 பேர், மொத்தம் 8 செக்ஷன் இருக்கும். சிலவங்க 2 யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா 2 சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ட்ரெஸ் இருக்கிறவங்க. இன்னொருத்தவங்க 2 யூஸ் பண்ணுவாங்க. நாங்க மொத்தம் 5 பேர் உண்டு. எனக்கு கூட உள்ள அண்ணன், அந்த ஒரு மலையாளி அண்ணன் உண்டு. அவர் 1 யூஸ் பண்ணுவாரு. இது அவருக்கு யூஸ் பண்ணியது, இது நான் யூஸ் பண்ணியது 1. அவர் 1, நான் 1. அடுத்து திரும்ப இது 2ம் ஒருத்தர் யூஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய 2ல இந்த 2 ஒருத்தர் யூஸ் பண்ணுவாரு, இந்த 2ம். அதாவது நானும் அவரும் மட்டும்தான் 1 யூஸ் பண்ணுவோம். மீதி உள்ள எல்லாருமே 2 வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவங்க பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கல. எனக்கு பீரோ மட்டும்தான் இப்ப நான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். பீரோக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த கெட்டில், சின்ன சின்ன பாக்ஸ், அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடக்கூடிய பாத்திரங்க எல்லாம் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் அதே மாதிரிதான் மேல. ஏன்னா இடம் நாங்க மேக்சிமம் ரூம் நீட்டா தான் வச்சிருப்போம். இந்த பீரோய்க்கு மேலதான் சில திங்ஸ் நாங்க வச்சிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இங்க மேல இந்த அட்டை பாக்ஸ், சின்ன சின்ன பாத்திரங்கள் அதெல்லாம் மேல இருக்கு. ஸோ என்னுடைய பீரோவை நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய பீரோ. மேலண்டு கீழே வரைக்கும் இவ்வளவுதான் என்னுடைய சாதனம். மொத்தம் 3 ரேக் இருக்கும். இது கொஞ்சம் அந்த சின்ன ரேக்கு. அதுக்கு அடுத்தது இது கொஞ்சம் லாங்கா வரும், கொஞ்சம் பெரிய ரேக்கா வரும். அதுக்கப்புறம் கீழே சின்ன ஒரு ரேக் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இதுல உள்ள எனக்கு பீரோ. ஸோ இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் முதல் கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ட்ரெஸ்ஸை இதுல அடுக்கி வச்சிருந்தேன். இதுல ட்ரெஸ்ஸை அடுக்கி வச்சுட்டு பேகை இதுக்குள்ள சுருட்டி இதுக்குள்ள வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா மொத்தமாவே ஆல்டர் பண்ணேன். என்ன பண்ணேன்னா ட்ரெஸ்ஸை எடுத்து மேலே வச்சுட்டு இதை இந்த இடம் கொஞ்சம் கச்சா முச்சான்னு கிடந்து. இந்த இடத்துல ட்ரெஸ் இருந்து, எனக்கு ப்ரஷ் இருந்து, சோப்பு இருந்து, எல்லாமே இந்த இடத்துல இருந்து. நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டு இதுல கொஞ்சம் சின்ன திங்ஸ் தான் வச்சிருந்தேன். இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, இந்த கம்பி நான் முதல் கவனிக்கல. நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஷாக்ஸு, அப்புறம் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி, சின்ன சின்ன ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி இதில் தான் போடுவேன், விரிச்சு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கம்பியை எடுக்கலாம், ரிமூவ் பண்ணலாம். நான் இந்த பேகை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பேக் பெரிய பேகு, நமக்கு எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அதனால இந்த இடத்த ஆல்டர்னேட் பண்ணும்போது இங்க இருந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டு இந்த பேகை வைக்க தான் இடம் இல்லாம இருந்து. ஏன்னா இதுக்குள்ளேயும் பேக் நூலாது. ஏன்னா பேக் உள்ளாடி தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே இருக்கு. இதுக்குள்ளாடி பேக் நூலாது. அதனால இந்த கம்பியில நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கம்பியை வெளியில எடுத்து பேகை உள்ள போட்டு தொங்க விட்டுருக்கேன். இப்ப பேக் நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லாம பேக் இருக்கு. அடுத்தது இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஷூ, அந்த இங்க கம்பெனில ஷூ தந்தாங்க வேலைக்கு போடக்கு. அந்த ஷூ தந்த இது பாக்ஸ் என்னோட சும்மா தான் இருந்து. ஸோ அதுக்குள்ளாடி நான் எனக்கு திங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இது நம்ம காதல் ஆளு கிடைக்கிது. அடுத்து இது பவுடரு. அடுத்தது இது ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரே, பர்ஃப்யூம் நான் யூஸ் பண்ணியது. அடுத்தது தேங்காய் எண்ணெய்,
சீப்பு. இது வந்து வெளிநாட்டுக்கு வரவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வேஸ்லின். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சூடு டைமில் எல்லாம் நமக்கு இந்த சுண்டு இந்த ஸ்கின்னுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சேவிங் பண்ண வேண்டிய சேவிங் செட் இருக்குது, பிளைடு இருக்குது. இந்த பக்கம் கோல்கேட்டு, ப்ரஷ்ஷு எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்த கீழே என்னுடைய ஹெல்மெட், நான் வேலை யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட் இருக்குது. அடுத்தது வந்து சோப்பு, துணி சோப்பும் இருக்குது, மன சோப்பும் இருக்குது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாக்ஸ், நம்ம வேலையை போடக்கூடிய சாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய திங்ஸ் ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் மொத்தமாகவே உண்டு. நான் கொண்டு வந்தது இந்த ஒரு பேக்கில் மட்டும்தான் நான் திங்ஸ் கொண்டு வந்தேன், அவ்வளோ மட்டும்தான் இதில் இருக்குது. ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடைச்சி தான் வச்சுருக்கேன். உள்ளாடி இங்கே நிறைய ட்ரெஸ்ஸை வந்து அடைச்சி இருத்தி தான் வச்சுருக்கேன். வேறு என்ன பண்ண இடம் இல்லை, இருக்கிறத தான் வச்ச முடியும், அதனால் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ தான் இது பார்க்க நீட்டாக இருக்குது. முதல்ல இதுக்குள்ளே பேக் நிறைஞ்சிருந்து இதில் வந்து ட்ரெஸ் நிறைஞ்சி குழஞ்சி அசிங்கமாக கடந்த கீழே அதுக்கு கீழே வந்து சோப்பு தான் வச்சுருந்தேன், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதுதான் என்னுடைய பீரோ. பார்த்தீங்களா என்னுடைய பீரோ? இதுக்கு வந்து லாக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி திருக்கி திறக்கணும், பூட்டிட்டு இப்படி திருக்கி வைக்கணும். ஸோ இதுதான் இதோட லாக்கு. ஆனால் இது வந்து நமக்கு சேஃப்டி கிடையாது. ஏன்னா நம்ம திடீர்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி திறந்து போட்டு போகக்கூடாது. ஏன்னா உள்ளாடி முக்கியமான திங்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நிறைய பாய்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடம். திடீர்னு யாராவது உள்ளே வந்தாங்கன்னா க்ளீன் பண்ண ஆட்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து தண்ணி போடுறதுக்கு ஆட்கள் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை தான். ஏன்னா CCTV கேமராலாம் இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை தான். இருந்தாலும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஒரு பூட்டெல்லாம் வாங்கி போடணும், சின்ன ஒரு பூட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமில் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு பூட்டெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு, சின்ன பூட்டு. அதே மாதிரி நம்ம பீரோ, நம்ம திங்ஸை பாதுகாக்கணும்னா நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும், பூட்டெல்லாம் வாங்கி போடணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாகவே நினச்சேன் எனக்கு பீரோவை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாடி என்ன இருக்குன்னு. எல்லாருமே மேக்ஸிமம் திங்ஸ் நிறைய கொண்டு வரவங்க 2 யூஸ் பண்ணுவாங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எல்லாமே. இப்போ நான் நினச்சிருந்தா ஒரு பீரோ கூட கேட்டிருக்கலாம், ஒரு பீரோ கூட தாங்க அப்படின்னு. நான் கேட்கல, உள்ளதை வச்சு நானும் அந்த ஆண்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இதான் என்னுடைய பீரோ டூர். எப்படி இருந்தோன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவோட கிளம்புறேன், மறுபடியும் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.